Welcome back to Karthik's Gram. எந்த கேகேஆர் 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம இருந்தாங்களோ, எந்த பஞ்சாப் ஆல்மோஸ்ட் 6ல 6மே ஜெயிச்சிருந்தாங்களோ, இப்போ கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டிங்கா 13க்கு 6ன்னு இருக்காங்க ரெண்டு பேரும். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சேம் எக்ஸப்ட் ஃபார் த ரன் ரேட். ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல ஈக்குவலா இருக்காங்க டேபிள்ல. ஸோ யூ கான் டிசைட் எனிதிங் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. பட் உண்மையாவே கேகேஆர் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் காட்டியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு கொல்கட்டா. வாட் அ கம்பேக். அன்ரியல். உண்மையாவே ஒரு இன்ஸ்பைரிங்கா எல்லா டீம்ஸ்க்கும் வந்து தேர் ஷோயிங் தட் யூ கேன் ஸ்டில் டூ இட் ஈவன் ஆஃப்டர் 6 கண்டினியூஸ் லாசஸ் ஆர் whatever. ஸோ ஹாப்பி ஃபார் கேகேஆர். அப்படியே கேம்குள்ள போயிடலாம் ஸ்ரீதர் சார். மழை விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி டூயிங் தேர் ஜாப் அஸ் யூஸ்வல். பவுலர்ஸ் போட்டு பூந்து பூந்து விளையாண்டாங்க. மும்பை க்ளூலஸ். வாட் ஹேப்பன் டுடே சார்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே வெண்ட் வெரி வெல் ஃபார் கேகேஆர். இன்ஃபேக்ட் ரெயின் கார்ட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் தம். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பாயிண்ட்டும் அன்றைக்கி வந்து அகெயின்ஸ்ட் பஞ்சாப் இவங்க வந்து ஆடினாங்கன்னா அன்றைக்கி உதப்பட்டுருப்பாங்க பஞ்சாப் இந்த ஃபார்முக்கு. அப்போ அது ஒன்று. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குரூஷியலாக மழை வந்து அது இட் ஹெல்ப் தம் இன் போலிங் ஃபர்ஸ்ட் ஆல்சோ. அதே மாதிரி டாஸும் நீங்கள் வின் பண்ணாங்க. அண்ட் தே ஹேட் பர்ஃபெக்ட் டீம் காம்பினேஷன். கரெக்டாக லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் சீமர் எடுத்தாங்க அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மா. கரெக்டாக ஒரு ட்ராப்ல மாட்டினாரு அட்சி. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசுற அன்னைக்கு கோலிக்கு போட்டது மட்டும் திட்டினீங்க. இல்லம்மா, இவங்க வந்து சான்ஸ் எடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். அஸ் அ சி யூ மேக் யுவர் கால். அப்புறம் நடக்கிறது நடக்காது வந்து நம்ம கையில கிடையாதுல்ல. சி தே ஸ்டார்டட் வித் லெஃப்ட் ஆர்ம் போலர் ஸ்பின்னர் அனுகுல் ராய். யூ சி they have done that analysis and whatever it is கரெக்டாக இருக்கணும்னு பார்த்தாங்க. அவங்க வின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணாங்க அவங்க. ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. மெயினில் நம்ம வந்து ப்ரிவியூவிலே பேசும்போது இந்த கேமரூன் கிரீன் வந்து ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் வந்தால் தான் இவங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் செட் ஆகும்னு சொல்கிறோம். கரெக்டாக அது வாச்சு. இன்னைக்கு வந்து அவர் போலிங்லும் விக்கெட் எடுத்தாரு, நல்லா கேட்ச் பிடிச்சாரு, பேட்டிங் அடிச்சுட்டு இருக்காரு இப்போ ஓவரால். ஸோ இப்போ இந்த கல்கட்டா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீம் வந்து கரெக்டாக செட்டாக இருக்குது. இப்போ தான் இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ் தான் அவங்களுக்கு இந்த டீம் வந்து கரெக்டாக செட்டாக இருக்குது. அண்ட் அனுகுல் ராய் இஸ் அ வெரி குட் அடிஷன் ஃபார் தம் பிகாஸ் இட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆஃப் போலிங் ஒன் மோர் ஸ்பின்னர் இன் பிட்வீன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் சம் பிளேசஸ் ஸ்பின்னிங் விக்கெட்டாக இருக்குது, சம் பிளேஸ் இட் நாட் அ ஸ்பின்னிங் விக்கெட். ஹி இஸ் ஆல்சோ வெரி இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர் அண்ட் இஸ் ஆல்சோ குட் பேட்ஸ்மேன். எல்லாமே உங்களுக்கு வந்து everything is advantages Calcutta and they are playing their home ground. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் சார். பட் ஆனா ஹோம் கிரவுண்ட் இப்போ அந்த கம்ஃபர்ட் இப்போ இன்கேஸ் தே ஆர் குவாலிஃபைங்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு தே ஹேவ் டு கம் அவுட் அண்ட் ப்ளே இன் முலன்பூர்ல இன் எலிமினேட்டர். வில் தே டு வெல் தேர்? வாட் டு யூ திங்க்? முல்லன்பூர் கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் தானே ஆக்சுவலா. சி முதல்ல உன்னோட இலக்கு என்ன இருக்கணும், நீ குவாலிஃபை தான் பண்ணணும். அப்புறமா வந்து நாக் அவுட்ல வந்து என்னென்ன நடக்கும், பிரஷர் சிச்சுவேஷன்ல வந்து which team play hold the nerves very well, they are going to win. So அதனால அவங்க இருக்கிற மொமெண்டம்க்கு they will be deadly தான் எலிமினேட்டர்ல. they are a very good side and எனக்கு என்னவோ கேமரூன் கிரீன் வந்து will come goodனு தோணுது. அதுவும் ஃபின் ஆலன் கேமரூன் கிரீன் ரெண்டு பேருமே they are contributing somewhere or other பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலா. ஓகே சார், டீடைல்டா பேசுவோம் கேகேஆர் சான்சஸ் பத்தி. ஷாம் ப்ரோ, என்ன இந்த லாஸையும் ஹர்திக் பாண்டியா மேல எழுதிடலாமா? ஹர்திக் பாண்டியா தான் காரணம்னு. அவர் எப்படா வந்தாலும் டீம் தோத்துருவானுங்க போல, அந்த மாதிரி தான் இருக்கு சோ ஃபார். சம்ஸ் ஆஃப் தி சீசன் வாட் வென்ட் ராங் ஃபார் மும்பை. ஆனா பேட்டிங் ஃபெயிலியர்ல ஷாம் ப்ரோ வி கான்ட் பி டு ஹார்ட். இந்த மூளையை கழட்டி வச்சுட்டு ஒருத்தங்க சொல்லுவாங்கல்ல, அந்த ஜோக் ஒன்று வரும். ஆப்ரேஷன் பண்ணும்போது இது காணாம லைட் ஆஃப் பண்ணா ஏஞ்சி பார்த்தா பேஷண்ட் கிளம்பி போயிட்டாங்க, பார்த்தா மூளை வெளியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணாங்க தான் சொல்ல முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு பேட்டிங், வித் ரெஸ்பெக்ட் டு போலிங், வித் ரெஸ்பெக்ட் ஈவன் ஃபீல்டிங். நீ 3 ஃபார்ம் ஆஃப் ஃபெசிலிட்டிலையும் நீ வந்து பண்ணணும். 148 அப்படிங்கிறது இந்த ஒரு மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டிக்கி விக்கெட்டு, டாக்கி விக்கெட், பால் ஒரு மாதிரி நின்று வருது, ஒரு மாதிரி அந்த பிடிச்சி ஒரு மாதிரி கிரிப் ஆகி வருது அப்படின்னு சொன்னும் போது யாரோ ஒருத்தர் தான். இன்னைக்கு வந்து மனிஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா பவர் பிளேல அடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் ட்ராப் பண்றேன்னு தான். கிட்டத்தட்ட வந்து மனிஷ் பாண்டே கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச போது பும்ராங்கிற பிறந்திருக்கவே மாட்டாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பும்ரா கிட்ட அவுட் ஆறாரு. அந்த பாலே கிட்டத்தட்ட 2 டிகிரி உள்ள வந்து சீமாய் வந்துருக்காங்க. விச் ஷோஸ் தட் the pitch is tailor made for someone defend low score any given day சொல்லப்படுற ரோஹித் சர்மாக்கான ஒரு பிட்ச் தான் இந்த பிட்ச். ஆனா
the kind of bowlers you use, the kind of rotations you use, there made the change. And fielding, obviously. கொடை கிளப்பின கேட்ச் மைனுன்னு கத்திட்டு பேசிக் ஸ்கூல் பாய் கத்துற கூட என்னது கத்துவாங்க. ஸ்கூல்ல கிரிக்கெட் ஆடி கத்துக்கும் போது கூட டென்னிஸ் பால் கூட மைன் கத்துவாங்க. அது கூட கத்தாம இல்ல கை சிம்பல நீங்க போட்டிருக்க பச்சை சட்டை பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு கேட்ச் விட்டுருப்பாங்க, ஐகானிக். எக்ஸாக்ட்லி கிட்ட வந்து அந்த மாதிரி வந்து பண்ணானுங்க. அடுத்து ஸ்லிப்ல ஒரு ஆள் நிக்க. இப்போ ஸ்லிப்ல நீ என்ன மாதிரி ஆள் நிக்க வைக்கணும்? ஸ்பின்னர் ஸ்லிப்ல நிக்க வைக்கிறாங்க. ஸ்லிப்ல நின்று பிராக்டிஸ் ஆன ஒரு சூரியகுமார் யாதவோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியாவோ, இல்ல வந்து வில் ஜாக்ஸோ, இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்லிப்ல நிக்கிற சூரியகுமாரே ஸ்லிப்ல நிப்பார். நிறைய வந்து இப்போ புது பால் இப்போ டீம் இந்தியா நின்று இருக்கிறாரு, நிக்க வச்சிருக்கணும். சம்மந்தமே இல்லாம கார்பின் பாஷ் நிக்க வச்சு அவரு தெக்கால போற பால மேக்கால விடுறாரு. இது ஒரு மாதிரி ஃபீல்டிங்ல. பேட்டிங் பண்ணா எல்லாருமே நீங்க வந்து இந்த ட்ரெயின் பிடிக்கணும், டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சுத்துறாங்களே தவிர யாரும் பிச்சில் மெரிட் ஆஃப் த பாலுக்கு ஆடல, மெரிட் ஆஃப் த பாலுக்கு போவே இல்லை. இல்லை என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணதுனால எங்களையே டெஸ்ட் டீம்ல எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் பாத்தியா எங்ககிட்ட கேம் இருக்கு பாத்தியா, எப்படி ருத்து இங்க சேப்பாக்கில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த அப்ரோச்சே புரியல. நீ கான்சியஸா ஆடுற ஒரு ஒரு 10 ஓவர்ஸ் வாக்குலேயே நீ ஒரு ஐடியா பண்ணிடுவோம். ஓகே இந்த பிச்சில் இவ்வளவுதான் அடிக்க முடியும், நம்ம கிட்ட இருக்க ஃபயர் பவர், நம்ம கிட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேட கால்குலேஷன் டார்கெட்டட் த போலர். இன்னைக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் டூபே சூப்பரா வந்து பால ஜிங்கு சக்குன்னு உள்ள தள்ளினாரு. அதுக்கடுத்து கிரீன் வந்து அந்த லைன் கரெக்டா அந்த ஒரு ஹார்ட் லைன்ல அடிச்சு 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 வந்து அவர் அந்த விக்கெட்டை டப்பு டப்பு டபுள் விக்கெட் டபுள் வேம்பி மாதிரி வந்து எடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் போட்ட பால் வந்து சூப்பரான பால். அது பியூர்லி போலர்ஸ் விக்கெட். கரெக்டா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி அவரை உள்ள கொண்டு வர வச்சு அவரை பிளே ஆன் பண்ண வச்சது வந்து பீச் ஆஃப் டெலிவரி. சுனில் நாராயண் விக்கெட் எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. சுனில் நாராயண் இஸ் லைக் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம். T20 ஃபார்மேட்ல T20 ரெண்டு எடுத்தாலும் சுனில் நாராயண் இஸ் வே அபவ் த ஆல். எப்படி கெயிலை பத்தி பேசக்கூடாதோ, பொல்லாடை பத்தி பேசக்கூடாதோ, ரோஹித் சர்மாவை பத்தி T20 பேசக்கூடாது, விராட் கோலி மாதிரி சுனில் நாராயண் பத்தி பேசவே கூடாது. கோட் ஆஃப் இஸ் ஓன். இன்னுமுமே கிட்டத்தட்ட 14 வருஷமா IPL ஆடுற 2012 உள்ள வராரு சுனில் நாராயண். 14 வருஷமா ஒருத்தரோட மிஸ்ட்ரிய டீகோட் பண்ணவே முடியலன்னா ஹேட்ஸ் ஆஃப். அந்த அந்த ஒரு அந்த மனுஷனுக்குள்ள ஏதோ இருக்கு. ஆக்ஷன் தப்புன்னாங்க, சட்டையை மாத்துனாங்க, கையை திருப்புனாங்க, என்னென்னோ பண்ணாங்க. 3.25 எக்கானமி. கேன் யூ இமேஜின்? நம்ம வந்து PS5ல வந்து ஹார்டஸ்ட் அந்த லெவலை வச்சு போலிங் போட்டா கூட இந்த மாதிரி போலிங் போடவே முடியாது. இம்பெக்கபிள். அண்ட் இன்னொன்னு 148 உன் டார்கெட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பும்ராவை கடைசியா வச்சோ, இல்ல தீபக் சாரை கடைசியா வச்சோ, காவின் பாஷை கிடைக்க வச்சோ, ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே கிடையாது. கோபால் விக்கெட் அட்டாக் போயிட்டே இருந்திருக்கணும். ரோமன் பாவலை செட்டில் பண்ண விட்டுறவே கூடாது. ரோமன் பாவல் கொஞ்சம் குயிக்கா வர பாலுக்கு வந்துருந்துச்சு. இன்னைக்கு என்ன ரோமன் பாவலை வந்து கிட்டத்தட்ட சார் நல்லா ஞாபகம் இருக்கும் சார், ரிக்கார்டோ பாவல்னு ஒரு பிளேயர் ஆடி இருந்தார், ஞாபகம் இருக்கா சார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு? அந்த மாதிரி ரிக்கார்டோ பாவல் மாதிரி அடிக்க வச்சிட்டீங்க. ரிக்கார்டோ பாவல் நல்லா நின்று பேக் ஃபுட்ல போய் அடிப்பாரு, நின்று சூப்பர் ஆடுவார். ஆடுறது ரோமனா இல்ல ரிக்கார்டோன்னு டவுட் வந்துச்சு. அந்த அந்த மாதிரி இவ்வளவு பால் ஆடி நான் பார்த்தேன் T20 இவ்வளவு பால் வச்சு கேட்டா அவர்கிட்ட சொன்னாரு, கரீபியன் இந்த மாதிரி நாங்க நிறைய விக்கெட் ஆடுவோம்னு சொல்லிட்டு. It was perfect tailor-made wicket where both batsman and bowler had equal chance. KKR batters struggle பண்ணாங்க. KKR batters struggle பண்ணாங்க. ஆலன் வந்து உள்ள வாங்கினாரு, அஜின்கியா வந்து அடிச்சுட்டு போனாரு. பாரிங் தட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நான் சொன்னல பும்ரா நீ குழந்தையா இருக்கும் போது நான் கிரிக்கெட் பேட்டை பிடிச்ச வேண்டாங்கிற மனிஷ் பாண்டேனால ஒருத்தர் மட்டும்தான் இந்த சேஸ் பாசிபிள். 19 வருஷமா ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்குன்னு இந்த பிச்சு என்ன, எந்த போலர் எங்க டார்கெட் பண்ண, எப்படி போன அந்த அப்ரோச் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு கேகேஆர். தே அவுட் பிளே. கேகேஆர் பேட்டிங் பத்தி பேசுறப்ப 3 விஷயம். ஒன்னு, ரஹானே வந்து ஓகே இந்த இன்னைக்கு பிச் பத்தி நான் சொல்லல, பட் ஜென்ரலாவே ஹி இஸ் a liability in batting. ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் கேம் ஆர் வந்து இன்கேஸ் இஃப் தே குவாலிஃபை ஹி ஹேஸ் டு ஸ்டெப் அப். கேப்டன்சில ஹேட்ஸ் ஆஃப், ஹி இஸ் லீடிங் த டீம் இன் வெரி பர்ஃபெக்ட் வே. இதுக்கு மேல வந்து இருக்கிற ரிசோர்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் அஸ் அ பேட்டரா ஹி ஷுட் ஸ்டெப் அப்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி மனிஷ் பாண்டே உண்மையாவே நீ கேம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. மனிஷ் பாண்டே ஆடுறத பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆப்வியஸ்லி ஆல் ஃபேன்ஸ் வில் பி ஹாப்பி. ரோமன் பவுல் பத்தி பேசுறப்போ, ரோமன் பவுல் இஸ் தட் கைண்ட் ஆஃப் பேட்டர். நீங்க எடுத்தோன்னே அந்த 7 பால் 10 பால் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. இஃப் ஹி லைக் கொஞ்சம் ஆடிட்டாரு, கொஞ்சம் பேட்ல பட்டுச்சுன்னா ஆன் ஹிஸ் டே ஹி கேன் டு தி டேமேஜ் as well. And இது எல்லாமே குட் சைன்ஸ் ஃபார் KKR when going out this. For example, இவங்களோட கேப்டன்சி மைண்ட் செட் அஜின்கியா ரஹானே பத்தி பேச 1000 பேசினாலும் நீ என்ன சொன்னாலும் யோசிச்சு பாரு. அக்ஷர் பட்டேல் வந்து இன்னொரு 3 மேட்ச் கையில இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு, we are preparing for the next season சொல்லிட்டு வாயை விட்டாரு. ஆனா
6 கேம் அடி வாங்கின போது ராயனை சிரிச்சுட்டு வில் ட்ரை அவர் பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம், வில் ட்ரை அவர் பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போயிட்டு வந்தார் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, அஜின்கே ராயனையால் ஆக்செப்ட் பண்ணி அடிக்க முடியாத ஆளும் கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடின போது சும்மா ஒரு புரட்டுனாரு. ஒரு கண்டில 6 பால் 6 4 அடிச்ச ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் சிஎஸ்கேல அந்த ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் he got into that. இப்போ அவங்க அந்த ரோல் கிளாரிட்டி என்னங்கிற பெரிய விஷயமா இருக்கு. இல்ல he should go all guns blazing ஷாம் ப்ரோ. அவர் அடிச்சுதான் ஆகணும். இல்ல ஏன்னா அதுக்கு batting அதுக்கு இல்ல அதுக்கு ஆலன், அங்கிரிஷ் ரகுவன்ஷின்னு எத்தனை பேர் இருக்காங்க. அடிச்சு ஆடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆலன், அங்கிரிஷ் ரகுவன்ஷியுமே ரகுவன்ஷி. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நின்னுதான் ஆடுறாரு. சோ அப்படிங்கிறப்ப ஐ திங்க் ரஹானே should go for the shot தான் நான் நினைக்கிறேன். Might be சொல்லுங்க அந்த சார். CSK approach, might be a CSK approach வந்து கொண்டு வரலாம். He can இல்ல அவரு rejuvenate the same see, idea. அவரு உள்ள என்ன பண்றாங்க, அவர் வந்து சில 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 வாட்டி அக்ரெசிவ் ஆடுறாரு, சில வாட்டி தள்ளி ஆடுறாரு. ஏதோ ஹி இஸ் பிளானிங் as a captain what he needs to do. அதனாலதான் பட் இன் பிட்வீன் கெட்டிங் இன்டு இந்த நோ மேன்ஸ் லேண்ட் மாதிரி ஆடி ஏதோ தப்பா ஆடி அவுட் ஆயிடுறாரு தவிர இஸ் தாட் ப்ராசஸ் இஸ் கிளியர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். சார் ஆக்சுவலி ஏகப்பட்ட மேட்ச் சார் த்ரூ அவுட் த கேம்ஸ் ஏகப்பட்ட மேட்ச் வந்து கரெக்டா அந்த ஷார்ட் பால் ஒன்று வரும், ஒரு பால் வரும், ஹார்ட் பால் மேல அடிச்சுட்டு கொடை போயிட்டு போய் இதே சிமிலர் டைப் ஆஃப் டிஸ்மிசல் பேட்டர்ன். இல்ல அன்னேசரி அவுட் ஆனாரு. இன்னைக்கு வந்து கார்பின் போஸ்ட்லாம் அவர் ஈஸியா ஆடிருப்பாரு. ஆக்சுவலா தட்டா பத்தி ஒரு தட்டு, பும்ரா ஒரு ஷாட், செம ஷாட்டு. See, he's a very classic player actually. I mean, especially Calcutta wicketல he can time the ball and it will go. So ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவருமே வெட்டர் தானே சார். அவரும் கிட்டத்தட்ட ஐபிஎல்ல முதல் சீசன்ல ஆடுற வெட்டர் தான். அஜின்கே ரஹானேவும் முதல் சீசன்ல ஆடுறேன்னா பிளேயிங் லெவல்ல இல்ல. early 2000 ஃபர்ஸ்ட் பேட்ச் மும்பை இந்தியன்ஸ் இருந்தவங்க தான் அஜின்கே ரஹானே. அதான் லெட்ஸ் கால் a spade a spade. His batting has been poor. அதுல வந்து எந்த ஒரு அதுல எந்த டவுட் இல்ல. அது எந்த டவுட் இல்ல. இது என்ன கார்த்தி, பட் ஆனா the way he marshal the resource, for example, ஒரு டீமா யாரோ ஒருத்தரை வந்து தூக்கிட்டு போலாம். நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து வேர்ல்டு கப் போய் பேசியிருந்தாங்க. ஒரு 10 பேர் ஃபார்ம்ல இருக்கும் போது கேப்டன் ஒருத்தரை தூக்கிட்டு போறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த 10 பேர் ஃபார்ம்ல இருக்கணும். 10 பேரும் அவன் கிவன் டே ஃபார்ம்ல இருக்கணும். அப்பதான் கேப்டன் என்னைக்கா ஒரு நாள் வந்து அந்த அடிப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம டீம் வேர்ல்டு கப் போகும்போது சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் தான் பேசியிருந்தாங்க. இங்க ஒரு மெயின் பாயிண்ட் இல்ல என்னக்கா, டீம் இந்த டீம் வாஸ் நாட் டூயிங் ஆல் தட் வெல். He stitched the team, you know, very well. அதுதான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த பிரிஸ்பேனோட உதப்படுவோம் 26 ஆல் அவுட் ஆயிட்டோம்னா கோலி வந்துருவாரு. The way we came back in MCG and transfer பண்ணி நம்ம பேட்டிங் ஆடி நம்ம 100 அடிப்பாரு ஃபர்ஸ்ட் டே பாக்ஸிங் டேல ரஹானே. So he has got that lot of quality of turning around, you know, when the ship is really down, you know, he is able to take things up and clarity பாருங்க பேசும்போது கூட நியாயப்படி சார் சிஎஸ்கேக்கு had he been stayed there இருந்தா ருத்துராஜ், அந்த ஜோனிக்கும் ருத்துராஜ் நடுவில் அந்த டிரான்சிஷனை பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்கிற ஆளா இருக்கும். ஏன்னா சீனியர் ஸ்டேட்ஸ்மேன் பயங்கரமான வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு இல்லாடி அண்ட் ஆப்போனன்ஸை போய் சண்டை போடுறது, திட்டுறது போறது எதுவுமே கிடையாது. கிளீனா ரொட்டேஷன் பண்றதோ ஸ்ட்ராட்டஜி கூட கரெக்டான இல்லை. தோனி அந்த ஒரு 2023 அந்த சைன் ஆஃப் பண்ற போது ஒரு 3 வருஷம் கூலிங் பீரியட பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணி ரெடி பண்ணியிருந்தா that would have been ideal. He was a perfect successor for someone like Dhoni. Cool head. அதாவது we have to give credit to ரஹானே நான் சொல்ல வரேன் இதுல. See, forget about batting or whatever it is. ஒரு டீமை ஒரு ஸ்டிச் பண்ணிட்டார் பாரு அழகா. ஒரு லாஸ்ட் 7 கேம்ஸ் ஒரு வின்னிங் காம்பினேஷன் கொண்டு வந்துட்டாரு. ஒரு ரோல் கொண்டு இருக்கும் தட்டி கொடுத்து. அது வந்து அதுதான் மெயின் இதுல. மோர் தேன் இஸ் பேட்டிங் அடிக்கணும், வேற விஷயம் நான் என்ன சொல்லல. பட் இந்த சிச்சுவேஷன் காரணம் இருக்கு அவர்தான். இந்த சிச்சுவேஷன் காரணம் கேஆர் அவர்தான் மெயினா. அது தவிர மத்தெல்லாம் சரி கிடையாது. அதுவும் இல்லாம இது ரொட்டேட்டிங் தி பவுலர்ஸ், யாருக்கு எங்க போடணும், எப்படி போட வைக்கணும். அதே மாதிரி சுனில் நாராயண் அந்த சூப்பர் ஓவர் போட்டது, ஆல் தீஸ் திங்ஸ் யூ திங்க் பேக், யூ நோ, இட்ஸ் ரியலி we have to give credit to him. சோ அப்படியே லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். மும்பை பத்தி பேசுறது ஒன்றும் கிடையாது. ஆப்வியஸ்லி தேர் எலிமினேட்டட். சோ பேட்டிங் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். அதே மாதிரி ஹர்திக்கும் அடி. பட் ஆனா உண்மையா சொல்ற மாதிரி ஹர்திக் ஆடுறப்போ டீம் யாருமே சப்போர்ட் பண்ணி ஆட மாட்டாங்க சார். எல்லாருமே ஆடுற மாதிரியே இருக்கு. நேத்து என்ன சொன்னேன், ஹர்திக் பாண்டி ஆனா இவங்க உதன்னு நான் சொன்னேன். ஓகே, சோ மும்பை பத்தி sometimes you have to go with the flow. See, when somebody is it is not Razik Bhai's fault. அவர் டைம் சரியில்லை, அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாலுமே தப்பாகுது.
புரியுதா? ஓகே சோ அப்படியே கர்மம். சார் கடைசியா இன்னொரு பாயிண்ட் போட்டு கேட்டு லெட்ஸ் மூவ் டு டுமாரோஸ் கேம். அந்த ரகுவன்ஷி கேட்ச் ஒன்னு இப்போ ஒரு பண்றேன்னு ஒன்னு பண்ணாரே சார், எங்க இருந்தோ விக்கெட் கீப்பிங்ல இருந்து ஓடி வந்து வரைஞ்சுக்கிறவரை தள்ளி விட்டு என்ன சார் இல்ல இது? அவ்வளவு தூரம் ஓடணுமா தீபக் சார்? தீபக் சஹர் அத சொல்லு. இல்ல அதாவது சார், அதாவது அந்த இதுல எப்படி நான் லைட் எரியும் போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி காமெடி வரும்ல, அந்த அந்த காமெடிய யாரு ரகுவன்ஷி பண்ணாரு. அழகா வருண் கையில வாங்கிட்ட பிறகு, ஆனா இதுல எப்படின்னு இது எப்படி கார்டன் போர்ட் பண்றீங்க போங்கனே அப்படின்னு தள்ளி விட்டு போனாரு. இவன் என்னடா வந்து அந்த 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 கால்ரான்னு கத்திட்டு வருவான் தெரியுமா, செந்தில் கால்னு கத்திட்டு கால் அந்த மாதிரி, ஏய் பால்ரான்னு பார்த்து என்னடா நீதான சொல்லும் பால்ரான் அப்படிங்கிற மாதிரி. இதுல இல்ல என்ன இந்த தெரியுமா, கல்லூரி படத்தை சொல்லுவாங்க, நீங்க புடிங்களேன், ஏன் நீங்க புடிங்க நீங்க புடிங்க, 2 பேரும் இல்ல விட்டாங்க. இதுல ராபின் மின்ஸ் பச்சை கேக்குறாப்ல, அரே நீதானே வந்த உனக்கு என்ன? ஏன்னா நீ வந்துட்ட லைன் அப் ஆயிட்ட கையை அழகா தூக்கிட்டு போயிட்ட, இப்படி தூக்கி நீ தான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவனை பார்த்தா இல்ல ஓகே பிடிக்கல. அப்படியே அப்படியே அது நம்ம என்ன prediction point. ஐ வில் டெல் யூ, அதுல என்ன ஆயிடுச்சு தெரியுமா, கரெக்டா கேட்சுக்கு போயிட்டாரு. லாஸ்ட் மினிட் கிட்ட வரத பாத்துட்டுல சோ அவன் பிடிதான் சொல்லிட்டு கமெண்ட் இருந்தாரு. கடைசியா பார்த்தா இவரோட கேட்ச் பக்கத்துல இருக்கு. சார் பட் பேசிக்ல சார் தே ஹேவ் டு கால் ஃபார் தி கேட்ச்ல மைண்ட் சொல்லணும். சரி ஓகே இல்லம்மா, அது காதுல விழாது. ஆக்சுவலி செம்ம சவுண்ட் உள்ள இருக்கும்போது காதுல ஒண்ணுமே விழாது. இல்ல சார் அட்லீஸ்ட் கை காமிச்சிருக்கணும் சார். இல்ல கை யூஸ்வல் என்ன பண்ணுவாங்க, எடுக்கும்போது இல்லம்மா, கை காட்டுவாங்க. சி அவர் ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. அவரை கிட்ட வரும்போது கை பார்க்க முடியாது, பால் விட்டுருவேன். அவர் அவர் எப்ப பால் விட்டார் நான் சொல்றேன், நீ வேணா பாருங்க ரீப்ளேய. when he saw the side of the eye he is coming, he thought he is going to take the catch விட்டாரு. கடைசியில பார்த்தா இவரோட கேட்ச் பக்கத்துல இருக்கு. அவர் வந்து ரீபவுண்டுக்கு தான் வந்திருக்காரு பிடிக்கிறதுக்கு. சப்போஸ் இதுதான் பிரச்சனை. பட்டு செகிரிசா பிடிக்கிறது அது கரெக்டா நம்ம சப்கான்ஷியஸா தெரியும் சார், யாராவது ஒருத்தர் பக்கத்துல Exactly, exactly. பெரிஃபரல் விஷன் ப்ராப்ளம். இது ஒரு பிரச்சனை, பெரிஃபரல் விஷன், அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருவோம். ஸோ நானும் ஸ்ரீதர் சாரும் கேகேஆர் சொன்னோம், So, எங்களுக்கு பாயிண்ட். ஷாம் ப்ரோ மும்பை சொன்னாரு, ஸோ ஷாம் ப்ரோக்கு பாயிண்ட் கிடையாது. அப்படியே வில் கோ டு டுமாரோஸ் கேம். நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் கேம் சென்னைக்கு. ஏன்னா தே ஆர் ஸ்டில் அலைவ். ஸோ என்ன வேணா சொல்லலாம், தேர் அவுட்னு, பட் டெக்னிக்கலி தேர் ஸ்டில் அலைவ். ஸோ பாசிபிளியுமே ஏன் நாளைக்கு ஜெயிக்க முடியாதா, 6% ஏன் நாளைக்கு குஜராத் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா எனிதிங் கேன் ஹேப்பன் கிரிக்கெட். பட் ஆனா ஸ்ரீதர் சார் முடியாதுங்கிறாரு. பட் ஓகே லெட்ஸ் டீடைலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி சார் நம்ம பாயிண்ட்ஸ் போட்டுருவோம், ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே ஸ்ரீதர் சார் சொல்லுங்க, நாளைக்கு வாட் சேஞ்சஸ் ஷுட் சிஎஸ்கே டூ? ஏதாச்சும் மாற்றம் பண்ணணுமா? வேற சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க வந்து தைரியமா ஆடணும் பவர் பிளேயர், அதான் மெயின். வேற எதுவும் கிடையாது. என்ன ஹோப்பே இல்லைப்பா. அவங்க ஊர்ல போய் அவங்க அடிக்க தான் சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க. சென்னை ஹேஸ் டு பிளே ரியலி வெல், குஜராத் ஹேஸ் டு பிளே வெரி பேட். தட்ஸ் த ஒன்லி வே. ஆக்சுவலி ஜிடிக்குமே இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் சார். ஏன்னா நாளைக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஹை லைக்லி தே வில் பிளே குவாலிஃபயர் 1. பட் இன் கேஸ் இஃப் தே லூஸ் டுமாரோ அண்ட் ஹைதராபாத் ஜெயிச்சிட்டாங்கன்னா தே வில் கோ டு எலிமினேட். அதனால தான் their intensity will be very high. That's why I'm telling you, if it is normal game naga there is a chance for CSK. Now GT will basically play their A game tomorrow to be in the 1 and 2. அதனால it will be a very good game. I am expecting fireworks from Gill tomorrow. ஷாம் ப்ரோ, சரி எனக்கு வந்து சென்னை வந்து ஒரு they'll go with all guns blazing தான் தோணுது. ஏன்னா சென்னை has nothing to lose. அவங்க ப்ரெஷர் ஆனாங்கன்னா, நம்ம ஜெயிச்சாகணும் போகணும் ப்ரெஷர் ஆடினாங்கன்னா they'll choke. நாளைக்கு வந்து சாம்சனோ இல்ல வந்து லீவசைட் ருத்து இல்ல உருவில் பட்டேலோ இல்ல வந்து டெவால் பிரவிஸோ வந்து they to play that carefree innings. வந்தா வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கதான் பண்ணும். நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து தெரிஞ்ச விஷயமா என்னன்னு தெரியல, எம்எஸ் தோனி ஹாஸ் லெஃப்ட் சென்னை அண்ட் லேண்டட் இன் ராஞ்சி. அவர் டீமோட டிராவல் பண்ண அகமதாபாத் போல, நான் சென்னையில ஸ்டே பண்ணல. His participation in IPL is subjected if and only if all combination align. சென்னை எப்படியாச்சும் உள்ள போனாதான் தோனி வந்து வில் ஷோ அப் அகைன். ஸோ இந்த இது நம்ம சொல்லிடலாம் சார். அதாவது தோனியே வந்து முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா தென் இட் நோஸ் தட் ஓகே ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு டீமோட அவ்வளோ டிராவல் பண்ண மனுஷனே வந்து முடிவு பண்ணிட்டு போனா, ஸ்ரீதர் சார் மட்டும் என்ன அவரே இன்னைக்கு ஹோப் இல்லாம தான் நடந்துட்டு இருந்தாரு. வழக்கமா ஆஷ் பாய் வந்து அந்த வீடியோல சொல்லிட்டு இருந்தாரு, வழக்கமா இந்த ஹிந்தி சேனல்ல பேச ஆஷ்கி பாத்ல சொல்லியிருந்தாரு, வழக்கமா whenever he does that அந்த லேப் ஆஃப் ஆனர் ஃபைனல் தேங்க்ஸ் அப்போ செம லவ்லியா சிரிச்சிட்டு பேசு. ரிமெம்பர் சுனில் கவாஸ்கர் கிட்ட போய் சுனில் கவாஸ்கர் சைன் போட்டது போனதெல்லாம் அந்த வீடியோவும் ஃபுட்டேஜ் எடுத்துப்பாரு. இந்த மேட்ச் ஃபுட்டேஜும் பாரு, கடமைக்குன்னு வர மாதிரியா இல்ல ரொம்ப முடியாம வர மாதிரி இருக்குது. ஹீஸ் பீன் லைக் என்னடா டே என்னை இப்படியும் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த அந்த ஒரு சிரிப்பு இல்லவே இல்ல. And the only place why he smiled was ரெய்னாவை பார்த்து.
ரெய்னாவை பார்த்தா சிரிச்சும் போது அந்த ஒரு லைஃப் அந்த அந்த லாஃப்டர் வந்து தவிர அங்க ஸ்டாஃப்ஸோட இந்த போட்டோ எடுத்த போதோ பண்ணும் போதோ வந்து he was like அந்த ஒரு ஒரு ஸ்டேல் ஃபேஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, சொல்ற மனசு மாதிரி ஆப்வியஸ்லி ஓகே ஜிடி இஸ் a very strong and intimidating squad. I mean team தான், especially in Ahmedabad, so it's not going to be easy. பட் ஆனா அதான் சார், anything can happen on their given day, anything can beat anybodyங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆப்வியஸ்லி சென்னை ஃபேன்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். அண்ட் சென்னை கேன் டூ, அவங்க பெஸ்ட் ஸ்குவாட், அவங்க ஐ மீன் பெஸ்ட் டீம் வச்சு அவங்க இஃப் தே புஷ் தேர் எக்ஸிகியூஷன் வில் கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க சென்னை ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிடில ஆடின ஸ்பென்சர் ஜான்சன் இங்க ஆடுறாப்புல, இதே இல்லப்பா ஜிடி கிரவுண்ட்ல நல்லா ஆடின see ஸ்பென்சர் ஜான்சன் இங்க ஆடுறாப்புல. see நீ நீ டெக்னிக்கலா மேன் டு மேன் பார்த்தா மேட்ச் வினர்ஸ் நிறைய இருக்காங்க சிஎஸ்கேல. தே ஆர் நாட் ஒன் த கேம். அதுதான் இப்போ குஜராத் எத்தனை வச்சுக்கோ, தேர் ஒன்லி 4 மூணே 5 பேர் தான். மேட்ச் வினர்ஸ், 5 மேட்ச் வினர்ஸ் மேக்ஸிமம், எல்லாம் எல்லாம் சேர்த்து ரபடா எல்லாம் சேர்த்தாங்க 5 இல்ல பேர் தான் சார், இப்ப இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப டக்குன்னு ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, ஏதோ சென்னை பவுலர்ஸ் கிளிக் ஆயிடுச்சு சொல்ற மாதிரி ஒரு ஒரு 40க்கு 3 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க, there's a சான்ஸ்ல we can't discount that. அதுக்கு சொல்றேன், எல்லாம் நம்பிக்கை தான் சார். T20 என்ன நடக்கும்பா, அது ஒண்ணு அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. நான் வந்து ஆஸ் அ நார்மல் கிரிக்கெட்டிங் ஃபார்ம் இன் விச் ஜிடி இஸ் இன், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தட் ஜிடி வில் ஈஸிலி ரோல் ஓவர். ஐடியலி சென்னைக்கு வந்து ஒரு பெரிய வின் தேவை. எப்படி மும்பை இங்க அடிச்சாங்களோ இவங்க மும்பை அடிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய மார்ஜின் தேவை டு கீப் தேர் ஹோப்ஸ் அலைவ். ஏன்னா அது பண்ணா மட்டுமே தான் மத்த காம்பினேஷன் எது பண்ணாலும் இல்ல டிசி சார் அகில் பெரிய ஆடுவாரா? அகில் ஆடுவாரா? ஆர்டர் he will play. நாளைக்கு யா ஹோப்ஃபுல்லி. ஓகே, அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். யார் ஜெயிக்கிறா ஷியாம் ப்ரோ? நாளைக்கு விசில் ஊதுன்னு நினைக்கிறேன். சரி ஸ்ரீதர் சார். ஜிடி தான்ப்பா. நானும் ஜிடி தான். என்னதான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் நியாயமா நியூட்ரலா பார்த்தா ஜிடி. போன முறை இதே மாதிரிதான் சொல்லிட்டு கடைசிமா ஜிடி ஆடினாங்க. ஜிடி போன முறை ஃபைனல் அந்த குவாலிஃபை போகாம சென்னையோட இன்னிங்ஸ் பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மேட்ச் தான் போட்டு குழந்தை கட்டி அமிச்சாங்க. Obviously anything can happen. Head to headல வந்து head to headல CSK has upper hand in Ahmedabad versus GT. Okay, let's see என்ன நடக்குது சார். அப்படியே நம்ம கேகேஆரோட பாசிபிலிட்டியும் பாத்துறோம் சார். இப்போ கேகேஆர் வந்து 0.01ல இருக்காங்க, பஞ்சாப் வந்து 0.23ல இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால they don't have run rate battle against RR or CSK. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டியே. ஸோ இப்போ 200 பாயிண்ட் வந்து நீங்க முந்தணும் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ பஞ்சாப் வந்து லோயஸ்ட் லைக் ரொம்ப பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸ்ல ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுப்போம், கடைசி கேம் லக்னோ தோத்துட்டா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 19.5 சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட they will still remain in the 200 and the 0.200 தான் வச்சுக்கோங்க. ஸோ 200 பாயிண்ட் நீங்க வந்து கடைசி மேட்ச்ல ஜெயிக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அதுவும் டெல்லியோட ஆடுறீங்க, டெல்லி தானே லாஸ்ட் கேம், டெல்லியோட ஆடுறாங்க. சோ டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு 5 ஓவர் பாக்கில 6 ஓவர் பாக்கி ஸ்டார்ட்ல ஜெயிச்சா தானே பாயிண்ட் இது பண்ண முடியும். மினிமம் 3-4 ஓவர் அடிக்கணும். யா சோ வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி தானே ஷாம் ப்ரோ. இதே டெல்லியை தான் வந்து 100 அடிச்சாரு யாரு, கொஞ்சம் அவங்க டெல்லி லெக்ல தான் வந்து கிரீனும் ஆலனும் சும்மா சுத்தி காமிச்சாங்க ஃபெரோஷா கோட்லாவை. நோ வண்டர் இப்ப டெல்லி கடைசியில் ஆடும் போது அங்க கல்கட்டா பேர் என்ன ஆர்சிபி சுருட்டினா மாதிரி 75 இந்த மாதிரி கம்மியான ஸ்கோர்ல சுருட்டினாங்கன்னா ஒரு 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 கல்கட்டா ஒர்க் பிகம் ஈஸியா ரைட் பாப்புலர் அடிச்சுட்டு போயிருவாங்களே. அதான் பவுல் என்ன பொறுத்த வரைக்கும் பவுல் ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க பவுலிங் கம்மியாவே சேஸ் பண்ண அவ்வளவுதான். 15 ஓவர்ல சேஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுதான் ஒரே வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் பஞ்சாப் வின்ஸ் டுமாரோ. ஓகே கேகேஆர் ஃபேன்ஸ் ஹோப் விடாதீங்க, நல்ல மொமெண்டம்ல இருக்கீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ எனக்கு தெரிஞ்சு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் பாப்போம், let's see what is going to happen tomorrow. Until then, thank you from Smithian, Shridhar and Shambu. Thank you.